ஈஸ்வரி குலதெய்வம் கோவிலுக்கு போகலான்னு கோபியை கூட்டிட்டு போய் அங்க தந்திரமா இனிமேல் ராதிகா வீட்டுக்கு போக மாட்டேன், அங்க மயூரியையும் ராதிகாவையும் நான் பார்க்க மாட்டேன்னு சத்தியம் வாங்குறது ஈஸ்வரி திரும்ப திரும்ப ஒரு கேடுகட்ட ஜென்மோங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க குலதெய்வம் கோவில்ல 2 நாள் முடிச்சுட்டு எப்படியோ ராதிகாவும் மயூரியையும் அங்க ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால இனிமேல் கோபி கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டோம், அதனால் அவன் இனிமேல் ராதிகா வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான், எப்படியோ தொலைஞ்சிச்சு சனிய அப்படின்னு நினைச்சிட்டு ஈஸ்வரி சந்தோஷமா இங்க பாக்யா வீட்டுக்கு திரும்பி 2 நாள் கழிச்சு வந்துடுறாங்க. ஆனா இங்க பாக்யா அவங்க எல்லாரும் குலதெய்வம் போன டைம்ல ராதிகா வீட்டை வெக்கேட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க போய் ராதிகா கிட்ட எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ராதிகாவை வெளியில போக விடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரியல. இங்க வந்த உடனே ஈஸ்வரி படு உற்சாகத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த ஊர்ல ராதிகாவும் மயூரியும் இருக்க மாட்டாங்க அப்படி. இனியாவும் செழியனும் கூட ராதிகா பிரச்சனையும் மயூரி பிரச்சனையும் எப்படியோ ஒழிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம டேடி நமக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்காங்க. வழக்கத்துக்கு மாறா இங்க பாக்யா வீட்டில் பாக்யாவுக்கு டவுட் வருது. என்ன இதுங்க மூணும் ஏதோ கூட்டணி அமைச்சிட்டு ஏதோ சாதிச்சிட்டது மாதிரி சந்தோஷத்துல பேசிக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு டவுட்டா பாக்யா ஜெனி கிட்ட கேக்குறாங்க. ஏன் ஜெனி, இந்த 3 மூதேவிங்க மூஞ்சிலையும் ஏதோ மாற்றம் தெரியுதுல்ல, உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜெனி சொல்கிறாங்க, யாரை ஆண்டி கேட்குறீங்க அப்படின்னு. உடனே பாக்யா சொல்கிறாங்க, வேற யாரு, நம்ம அத்தை ஜெனி செழியன் இதுங்க 3 தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி சிரிச்சுட்டு, அத்தை சூப்பரான பேர் வச்சிங்க போங்க மூதேவிங்கன்னு. சரி, ஆனால் எனக்கும் அப்படி தான் தோணுது, என்னமோ வழக்கமாக இருக்கிறத விட ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க போல, என்ன ரீசன் எனக்கு தெரியலையே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்ட சொல்கிறாங்க ஜெனி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, இரு ஜெனி நான் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா மெதுவா ஈஸ்வரி கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அத்தை, குலதெய்வம் கோவில் தரிசனம் எல்லாம் நல்லா படிக்க முடிஞ்சுச்சா, என்ன ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரியும் சொல்றாங்க, ஆமா பாக்யா, இப்பதான் என் மனசு முழு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அதுதான் கோபி கிட்ட சத்தியம் வாங்கிட்டோம்ல, ராதிகாவையும் மயூரியையும் இனி பார்க்கறதுக்கு அவன் போகவே மாட்டான், அது மட்டும் இல்லாம அதுங்க இன்னாரும் எந்த ஊர்ல எங்க இருக்குங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஈஸ்வரி பாக்யா கிட்ட பேசுறாங்க. இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் பாக்யா, எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன், இனிமேல் என் பையன் கோபியை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்யா சந்தேகத்தோட, ஏன் அத்தை, ஏன் அப்படி சொல்றீங்க, இவர் இன்னும் கொஞ்ச நாள்ல ராதிகா வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி உளறிடுறாங்க. அது எதுக்கு பாக்யா போறான், அப்படிலாம் போனால் அது தெய்வ குத்தமாயிரும், அது நம்ம பரம்பரையவே பாதிக்கும், ஏன்னா இவன் தான் சத்தியம் பண்ணியிருக்கான்ல குலதெய்வத்து மேலே, அங்கே ராதிகாவை பார்க்க மாட்டேன் மயூரியை பார்க்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்ன உடனே அதிர்ந்து போயிடுறாங்க பாக்யா. என்ன அத்தை சொல்கிறீங்க, எப்போ சத்தியம் பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா புரியாதவங்களா. உடனே இனியாவும் சந்தோஷமாக சொல்கிறாங்க, அதுதாம்மா இப்போ நாங்கள் 4 பேரும் போனோம்ல அங்கே குலதெய்வம் கோயிலுக்கு, அந்த கோவிலில் பாட்டி அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, ராதிகா ஆண்டியையும் அவங்க குடும்பத்தையும் இனிமேல் நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காரு அப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா, யாரை கேட்டு அத்தை இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறீங்க, அதுவும் நீங்கள் பண்ணுற இந்த திருட்டு பொருட்டு வேலைக்கு சாமியை எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துக்கு வர்றாங்க ஈஸ்வரி கிட்ட பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் பாக்யா, ஏன் நான் செஞ்சது என்ன தப்பா, நீ வேணா அதை தப்பா நினைச்சுக்க, ஆனா நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன், அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, அவன் சத்தியம் பண்ணிட்டான், இனி அந்த சத்தியத்தை மீறினா அது நம்ம பரம்பரையவே பாதிக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம குலதெய்வம், அதனால நீ தேவையில்லாம பழையபடி கோபிய எப்ப ராதிகா வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தொந்தரவு பண்ணி நச்சரிச்சு அவனை வெளியில் அனுப்பலான்னு நினச்சிடாத, ஏன்னா அவனை அப்படி நீ அங்கே அனுப்புறக்கு முயற்சி செஞ்சா அது கடவுள் குற்றமாயிரும், அதுக்கு உனக்கும் தண்டனை கிடைக்கும் சாமி கிட்ட இருந்து அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்யா, என்னத்தை பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க, அங்கே போய் உங்கள் பையன்கிட்ட சத்தியம் வாங்கினீங்கன்னா இதில் எதுக்கு என்னையும் சாமியையும் லிங்க் பண்ணி விடுறீங்க, நான் ஒரு தப்புமே பண்ணலையே, நான் ஆரம்பத்திலிருந்து ஒரே ஸ்ட்ராங்காக ஒரே முடிவாக தான் இருக்கேன், எப்படியாவது இங்கேருந்து கோபியை அங்கே ராதிகா வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும்னு வலுக்கட்டாயம்
வலுக்கட்டாயமாக நீங்கள் தான் அவரை இங்கே பிடிச்சி வச்சிருக்கிறதும் இல்லாமல் இங்கே அவர் நிரந்தரமாக இருக்கிறதுக்காக இப்போ சாமி பேரை சொல்லிட்டு நாடகம் ஆட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புற மாதிரி கேட்குறாங்க பாக்யா ஈஸ்வரி கிட்ட. உடனே ஈஸ்வரி மறுபடியும் கோபத்தோட பேசுகிறாங்க. ஏய் பாக்யா, என்ன நீ என்னவே எதிர்த்து பேசுகிற? நான் அதுதான் சொல்லிட்டேன்ல, குலதெய்வத்து மேலே சத்தியம் வாங்கியாச்சு, அந்த விஷயத்த இதோட விற்று இனிமேல் அதை பற்றி பேசாதன்னு. ஆனால் நீ என்னமோ கோபி இங்கிருந்து ராதிகா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவ போல. அது மட்டும் இல்லை பாக்யா, ராதிகா இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போய் 2 நாள் ஆகியிருக்கும். எனக்கு அந்த நியூஸ் அப்போவே நாங்கள் இங்கிருந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகும்பொழுதே தெரியும். ஆனால் உனக்கு தான் அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவுக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இலக்காரமாக பேசுகிறாங்க சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரி. யார் அத்தை உங்ககிட்ட அப்படி சொன்னா? ராதிகா இதே ஊரில் தான் இருக்கா, அதே பழைய வீட்டில் தான் இருக்கா. உங்களுக்கு தப்பாக இது யாரோ நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, இல்லைம்மா அவங்க கிளம்பி வெளியூருக்கு போய் அங்கே மயூரியை ஸ்கூலில் சேர்த்திக்கிறதா எங்களுக்கு நியூஸ் கிடைச்சிச்சு. அதனால தான் அது அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு 2 டேஸ் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நானும் பாட்டியும் போட்ட பிளான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொன்ன உடனே, சீ, நீ என் வயிற்றுல தான் பிறந்தேன்னு நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு இனியா. உன் பாட்டி தான் அப்படி குலதெய்வம் கோவில் தெய்வம் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் சத்தியம் வாங்கி ஏமாத்துறாங்கன்னா உனக்கு, நீ படித்த பொண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? எதுக்கு பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு உன் பாட்டியை நீ கண்டிச்சிருக்க வேண்டாம் அந்த சத்தியம் வாங்குற டைமில் அப்படின்னு பாக்யா இனியா கூட சண்டைக்கு போகிறாங்க. உடனே இனியா பேசுகிறாங்க, அம்மா நீங்கள் தேவையில்லாமல் ராதிகா ஆண்டிக்கும் மயூரிக்கும் சப்போர்ட் பண்ணுறத இதோட நிறுத்திக்கங்க. அதுக்காகத்தான், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் நானும் பாட்டியும் சேர்ந்து இந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் சத்தியம் வாங்குற பிளானே பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஏய் நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்காக என் முடிவை நான் மாற்றிக்க முடியாது. எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நீங்கள் முட்டாள்தனமாக வலுக்கட்டாயமாக யாருக்கும் தெரியாமல் போய் சத்தியம் பண்ணிட்டு வந்தால் இந்த திருட்டுத்தனமான சத்தியத்தெல்லாம் நம்பிட்டு கோபியை, அதுதான் உன் டேடியை இங்கேயே இருக்கிறதுக்கு இந்த பாக்யா அனுமதிப்பேன்னு மட்டும் கனவு கண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூடவும் இனியா கூடவும் பேசுகிறாங்க பாக்யா. உடனே பாக்யா ஃபோனை எடுத்துட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ராதிகா எங்கே இருக்கீங்க? இங்கே வாங்க ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்ட உடனே ராதிகா கேட்குறாங்க, ஏன் பாக்யா, உங்கள் அத்தை இப்போ தான் கோவிலிருந்து வந்திருப்பாங்க போல், உடனே வந்து நான் அவங்கக்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிட்டு வரணுமா? அதுக்காகத்தானே என்ன அங்கே கூப்பிடுறீங்க? நான் அங்கே வந்தாலே அந்த அம்மா ரொம்ப கடுப்பாகி தேவையில்லாமல் என் கூட சண்டை பிடிக்கும், அதனால் நான் அங்கே வரல பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை ராதிகா, இமீடியட்டாக நீங்கள் இங்கே வாங்க, இப்போ இந்த நிமிஷத்துலேயே ஒரு முடிவு எடுத்தாகணும். இங்கே குலதெய்வம் போய் என்னென்னமோ நடந்திருக்கு, அது உங்களுக்கும் தெரியாது, அதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதனால தான் உடனே இங்கே எங்கள் வீட்டுக்கு வாங்க ராதிகா அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும் சரி சரி பாக்யா, நான் இப்போ 5 நிமிஷத்தில் வர்றேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அங்கே பாக்யா வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க ராதிகா. உடனே ராதிகாவை பார்த்த இனியாவும் ஈஸ்வரியும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன இவ பாம்பேக்கு தொலைஞ்சிருப்பான்னு பார்த்தா இன்னும் கிளம்பி போகலை போல, என்ன நம்ம பையனை பிடிச்ச சனியை விட்டுட்டு போகாது போல அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரி, ஏய் இவளை எதுக்கு பாக்யா இப்போ ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்ட கேட்குறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு விஷயமா தான் அத்தை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இனியா, உங்கள் டேடி ரூம்குள்ளே இருந்தாருன்னா அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உள்ள ரூம்குள்ளே இருக்கிற கோபியை போய், டேடி ஒரு நிமிஷம் வாங்க ஹாலுக்கு, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, என்ன விஷயம் இனியா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு கோபி. அங்கே ஹாலில் ராதிகா நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கோபி, வாட் அ சர்ப்ரைஸ் ராதிகா, எப்படி நாங்கள் இப்போ குலதெய்வம் கோவிலில் இருந்து வந்திருப்போம்னு உனக்கு தெரியும், இப்போ கரெக்டாக எங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒன்றுமே தெரியாதவரை போல ராதிகா கிட்ட. உடனே ராதிகா கோபி கிட்ட பேச பிடிக்காம, பாக்யா என்னை எதுக்காக இங்கே வர சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, இவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் அங்கே இவர்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, இவரும் ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள கிடையாதே, அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு, ராதிகாவையும் மயூரியையும் இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்படி இன்னும் நீங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தையா? இந்த பொய் சத்தியம், இந்த சாமி கதை, அந்த கதை, இந்த கதைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ஏமாத்த
ஏமாத்துறக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? சாமி இல்லைன்னு நான் சொல்லலை, சாமி இருக்கு. ஆனா உங்களை மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு சாமியை ஒரு காரணமா காட்டிட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒருபோதும் இந்த பாக்யா அனுமதிக்க மாட்டேன். மிஸ்டர் கோபி, உங்களுக்கு கொடுத்த டைம் ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சு கிளம்ப சொல்லி. ஆனால் இன்னமும் நீங்கள் கிளம்பாம உங்கள் அம்மா உங்கள் பசங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் குலதெய்வம் கோவில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ட்ரிப் போயிட்டே இருக்கீங்க. எனக்கும் என்ன பண்ணுறது, இதுக்கும் மேலே அத்தை ரொம்ப சங்கடப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போய் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டான், இனிமேல் அவன் எங்கேயும் போக மாட்டான், இங்கே தான் இருப்பான்னு உங்கள் அம்மா இவ்வளவு உறுதியாக சொல்லும் பொழுது நானும் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அத்தை, ஒரு நிமிஷம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு தரன்னு ஈஸ்வரியை இழுத்துட்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி நிறுத்தி உங்கள் கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சத்தியம் பண்ணுறாங்க ஈஸ்வரியோட கையில். எனக்கு இங்கே கோபி கூட வாழ்றதுக்கு சுத்தமாக சம்மதம் இல்லை. கோபி இங்கே இருந்தா இந்த பாக்யா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கையால் 3 டைம் சத்தியத்தை அடிக்கிறாங்க பாக்யா. உடனே வெகுண்டு போய் முடிக்கிறாங்க ஈஸ்வரி. ஏய் பாக்யா, என்ன முள்ளால எடுக்கிற மாதிரி என்னோட தந்திர புத்தியை வச்சு நீயும் அதே மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறியா? ஆனால் அது குலதெய்வம் கோவில் பூமி, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அங்கே நின்று பண்ணின சத்தியம்தான் எடுபடும். இதெல்லாம் சும்மா சாமி படத்துக்கு முன்னாடி நீ விளையாட்டுக்காக பண்ணுற சத்தியம், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. என் பையன் கோபி அங்கே பண்ணி கொடுத்துருக்க சத்தியம் செல்லுபடியாகும். அதை மறந்துட்டு நீ இங்கே சத்தியம் பண்ணுனா இந்த சத்தியத்தை நான் எடுத்துக்குவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, அது சத்தியம்னா இதுவும் சத்தியம்தான் அத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கடவுள் சத்தியம் எல்லாமே நம்மளோட மனசாட்சிக்கு அப்பாற்பட்டது தான். மனசாட்சிப்படி பார்த்தா கோபி ராதிகா கூட போய் அவ குழந்தைய பார்த்துட்டு அங்கே அவங்க குடும்பத்தில் வாழ்றது தான் நியாயம். அதை விட்டுட்டு நீங்கள் சத்தியம் அது இதுன்னு சொல்லி இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு தெரியாதீங்க அப்படின்னு ஈஸ்வரியை போட்டு தாக்குறாங்க பாக்யா. உடனே இனியாவும், அம்மா இப்போ என்னங்கிறீங்க, உங்களுக்கு டேடி இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படித்தானே அப்படின்னு சொன்ன உடனே இனியா, உனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன், இங்கே உன் டேடிக்கு இடம் கொடுக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி பாக்யா, நீ இங்கேருந்து கிளம்பி போனாலும் சரி, தெய்வ குத்தமாயிரும். கோபி அவனோட சத்தியத்தை காப்பாற்றியே ஆகணும். அதனால் ராதிகாவையும் மயூரியையும் அவன் போய் பார்க்க மாட்டான், அவங்க கிட்ட இருந்து விவாகரத்துக்காக அப்ளை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராதிகா கேட்குறாங்க, ஏ பாக்யா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களான்னு.